அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 10வது திருமுறையாக இடம்பெற்ற திருமந்திரம் என்னும் நூல் குறித்து பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம். திருமூலரின் பழைய பெயர் சுந்தரன், நந்திதேவர் வழங்கிய பெயர் நாதன். திருமந்திரத்தினுடைய பாவகை வெண்டலை. இது வெண்பாவிற்கும் விருத்தத்திற்கும் இடைப்பட்ட வெண்டலை அப்படின்ற யாப்பால பாடப்பட்ட ஒரு நூலாக அந்த திருமந்திரம் இருக்கு. பாடல்கள் 3000 பாடல்களை கொண்டது. தந்திரங்கள் 9 தந்திரங்கள். அதிகாரங்கள் 232 அதிகாரங்களை கொண்டது. வேறு பெயர் தமிழ் 3000. திருமந்திர மாலை ரொம்ப முக்கியமானது. திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், திருமூலர். வேறு பெயர் ரொம்ப முக்கியமானது, தமிழ் 3000 அல்லது திருமந்திர மாலை. மறந்துடக்கூடாது. 3000 பாடல்கள் இருக்கிறதுனால தமிழ் 3000 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 9 தந்திரங்களை கொண்டது, 232 அதிகாரங்களை கொண்டது. பொதுவான குறிப்புகள் அப்படின்றப்போ திருமூலரை ஒரு சித்தர் அப்படின்ற அந்த வகைப்பாட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 5 சித்தர்கள் ரொம்ப முக்கியமானது. திருமூலர், சிவவாக்கியார், பத்திரகிரியார். அதில் திருமூலர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் பெறக்கூடிய ஒரு ஆள். அதனால் சித்தர் அப்படின்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ளே இவரை திருமூலரை கொண்டு போகிறாங்க. இவர் வடநாட்டிலிருந்து வந்த யோகி அப்படின்னும் பதிவு செய்கிறாங்க. நாயன்மார்களில் இவர் தான் மூத்தவர். நந்திதேவரனுடைய அருளை பெற்ற நபரும் கூட. யோக நெறி கூறக்கூடிய ஒரு நூல். தமிழினுடைய யோகம் சம்பந்தமான அந்த நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த திருமந்திரத்தை பார்க்கலாம். இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்கலாம். திருமூலர் கூடு விட்டு கூடு பாய்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா சாத்தனூர். இவர் யோகத்தில் ஆழ்ந்த இடம் திருவாவடுதுறை. திருவாவடுதுறைக்கு நவகோடி சித்தபுரம் அப்படின்ற ஒரு பெயரும் இருந்திருக்கு. திருவாவடுதுறைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவகோடி சித்தபுரம். திருமந்திரத்திற்கு ஆசிரியர் வழங்கிய பெயர், ஆசிரியர் சொன்ன பெயர் என்ன அப்படின்னா திருமந்திர மாலை. சைவ சமயத்தினுடைய ஒரு முதல் நூல் அப்படின்னு நம்ம இந்த திருமந்திரத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. சைவ சித்தாந்தம் தத்துவ மசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடரை, அந்த சொல்லாட்சியை முதல்ல திருமந்திரத்தில் தான் பார்க்க முடியுது. சைவ சித்தாந்தம் தத்துவ மசி அப்படின்ற அந்த சொல்லாட்சி. பாடல்கள் பெரும்பாலும் உருவகங்களாகவே அமைகின்றன. குரு, குமரன், குகன், சுப்பிரமணியர் இது மாதிரியான பெயர்களை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அவர் பயன்படுத்தின பொருள் வேற. குரு அப்படின்னா ஒளி, குமரன் அப்படின்னா இருளை வென்று மெய்ஞான ஒளி தருபவன், குகன் உள்ளமாகிய குகையில் ஒளியாய் ஒளிர்பவன், சுப்பிரமணியர் விசுத்தியாகிய இருதய தானத்தின் இடதுபுறத்தில் உள்ள 6 தலைநாடிகள். அப்போ குரு, குமரன், குகன், சுப்பிரமணியர் இந்த சொல்லாட்சிகளை அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அதில் அவர் பொருள் வேறுபாடு சொல்லியிருக்காரு. குரு அப்படின்னா ஒளி, குமரன்னா இருளை வென்று மெய்ஞான ஒளி தருபவன், குகன் அப்படின்னா உள்ளமாகிய குகையில் ஒளியாய் ஒளிர்பவன், சுப்பிரமணியர் அப்படின்னா விசுத்தியாகி இருதய தானத்தின் இடதுபுறத்தில் உள்ள 6 தலைநாடிகள் அப்படின்னு பதிவு செய்கிறாரு. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு முறை பொது பாயிரம். அதில் பார்த்தீங்கன்னா 128 பாடல்களை கொண்டதாக இருக்குது. சிறப்பு பாயிரம் 28 பாடல்கள். முதல் தந்திரம், ஏன்னா 9 தந்திரம்னு பார்த்தோம். முதல் தந்திரம் 166, இரண்டாவது தந்திரம் 208, மூன்றாவது தந்திரம் 333, நான்காம் தந்திரம் 530, ஐந்தாவது தந்திரம் 154, ஆறாவது தந்திரம் 128, ஏழாம் தந்திரம் 407, எட்டாம் தந்திரம் 518, ஒன்பதாம் தந்திரம் 400. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3000 பாடல்களை கொண்டது தான் இந்த திருமந்திரம். ஒவ்வொரு பாடலும் 4 வரிகளால் பாடப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு வரியிலையும் 4 சொற்களை தான் பயன்படுத்தியிருக்காரு. ஒவ்வொரு பாடலும் 4 வரியில் இருக்கும். அதே மாதிரி ஒரு வரிக்கு 4 சொல்லு இருக்கும். ஒவ்வொரு வரியிலையும் புள்ளி எழுத்துக்கள் நீங்களா, மெய்யெழுத்து நீங்களா 12 எழுத்துக்களை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு இது மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பின்பற்றியிருக்காரு. ஒவ்வொரு வரியிலையும் புள்ளி எழுத்துக்களை நீக்கிட்டு 12 எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். வேதம், ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் தான் விளக்கம் தருது. தோத்திரத்திற்கு திருவாசகம்,
சாத்திரத்திற்கு திருமந்திரம் அப்படின்னு சான்றோர்கள் கூறும் அளவுக்கு திருமந்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நூல்னே நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். தோத்திரத்துக்கு திருவாசகம், சாஸ்திரத்திற்கு திருமந்திரம். இதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ சிறப்பு பாயிரம் திருமூலரினுடைய வரலாற்றை சொல்லுது. முதல் தந்திரம் ஞான உபதேசம் வலியுறுத்த பெறுது. இந்த முதல் தந்திரத்தில் ஞான உபதேசம் வலியுறுத்த பெறுகிறது. அதில் என்னென்னா யாக்கை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, உயிர் நிலையாமை, கொல்லாமை, கல் உண்ணாமை, அன்பு, அறம், கல்வி, கேள்வி போன்ற எச்சமயத்தாருக்கும் பொதுவான அறங்களை இந்த முதல் தந்திரத்தில் பேசுகிறாரு. இரண்டாவது தந்திரம் அன்பர்களுக்கு ஆண்டவன் அருள் புரிந்தமை, ஐந்தொழில், புராண கதைகள்லாம் இடம்பெறுது. மூன்றாவது தந்திரம் அட்டமா சித்தி, அட்டாங்க யோகம், ஜோதிடம், யோக பயிற்சி இது பற்றிய செய்திகள், வீட்டு நெறிக்குரிய வழிகள்லாம் விளக்கப்பட்டிருக்கு. நான்காம் தந்திரம் மந்திர நூற்கருத்துகள், சக்கரங்கள் கூறப்படுது. சிவசக்தி வழிபாடு சிறப்பாக பேசப்பட்டிருக்கு. ஐந்தாவது தந்திரம் சரியை, கிரியை, யோகம், ஞான மார்க்கம். இது மாதிரியான அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த மார்க்கங்கள் பற்றிய செய்திகளையும் சைவ சமய பேதங்களும் இதில் சொல்லியிருக்காரு இந்த ஐந்தாவது தந்திரத்தில். ஆறாவது தந்திரம் சிவகுரு தரிசனம், திருவடி பேரு, ஞான உபதேசம், துறவு, தவம், வேடம், நீரு ஆகியன விளக்கப்படுகின்றன. ஏழாவது தந்திரம் சிவபூஜை, குரு பூஜை, மகேஸ்வர பூஜை, அடியார் பெருமை, போஷண வசதி, இந்திரிய அடக்கம், சமரி, சர்க்குரு இது பற்றியெல்லாம் ஏழாவது தந்திரத்தில் பேசுகிறாரு. எட்டாவது தந்திரம் காமம், வெகுளி, மயக்கமாகிய முக்குற்றம், பக்தி உடைமை, புறங்கூறாமை போன்ற தகவலை பகிர்றாரு. தத்துவமசி அப்படின்ற சொல்லு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது தந்திரத்தில் தான் அவர் பயன்படுத்துகிறாரு. இறுதியாக ஒன்பதாவது தந்திரம் ஐந்தெழுத்தின் பேதங்கள், சிவ தரிசனம், சித்தி மார்க்கம், முத்தி மார்க்கம் பற்றிலாம் ஒன்பதாவது தந்திரத்தில் பேசுகிறாரு. முக்கியமான பாடலடி அப்படின்றப்போ ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அங்கே ஞான் இருக்கு. அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம், அன்பே சிவம், உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா அந்த முழு பாடல். அதில் முதல் அடியும் கடைசி அடியும் கொடுத்துருக்கேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவார். நன்றே நினைமின்று நன்றே நினைமின் நமனில்லை. இந்த தகவலோட திருமந்திரம் குறித்த பதிவு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.